என்ன குறை டிஎம்கேல சொல்லுங்க. கேவலமா பேசுறாரு. அவ்வளவு விஜய் தான். ஒரு சிங்கமும் புலியும் போராடும் போது நடுவில் அணில் ஒரு அவருடைய கவுன்சிலர் ஆசாத் தான். 2 பேர் வந்துக்கிட்டு என்னன்னு கேட்டாங்க, வீடு வாசலுக்கு முன்னால் கல் கிடந்தா உடனே வந்து டிவி கேட்கும். ஆனால் எப்போ விஜய் வந்தாரோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்க, 500 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, வண்டிங்க கொடுத்தாங்க, நிறைய உதவி செஞ்சுக்கிறாங்க. நான் போடுறது என் பிள்ளைக்கு. அவர் என்ன பண்ண போறோம், அவருக்கு என்ன தெரியும் நாட்டை பற்றி. எத்தனையோ வாட்டி ஏமாந்துட்டோம், இந்த ஒரு வாட்டி ஏமாந்து பார்ப்போமே. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில தான் இருக்கோம். துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பில் இருந்து PK சேகர்பாபு அவர்கள் போட்டிடுறாரு. அதிமுக சார்பில் இருந்து ராயபுரம் ஆர் மனோ அவர்கள் போட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஃபைசன் ஷெரீப் அவர்கள் போட்டிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பாக சினோரா அசோக் அவர்கள் போட்டிடுறாங்க. இந்த 4 பேர்ல மக்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு, எந்த வேட்பாளருக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத மக்கள் கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு துறைமுகம் தொகுதியில உங்க ஆதரவு யாருக்கு? சேகர்பாபு. சேகர்பாபு தானா? சரி, இப்போ தொகுதியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி பிரச்சனை இருந்து எதுவும் சரி பண்ணியிருக்காங்களா? எல்லாமே சரி பண்ணிக்கிறாங்க. அவங்க தானே தொகுதிக்கு எல்லாமே. அப்படியா? தொகுதியில் வந்து பாக்குறாரா என்னென்ன பிரச்சனை கேட்க? எல்லா பிரச்சனையும் பாக்குறாரு. வட்ட செயலர் மூலியமா எல்லாமே தெரிவிப்படுத்தினா உடனே அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாரு. ஆட்சி எப்படி இருக்கு டிஎம்கே ஆட்சி இந்த 5 ஆண்டு? எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்ன குறை டிஎம்கேல சொல்லுங்க. நல்லா பண்ணிருக்காங்களா? எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஓகே, விஜய் இந்த தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? புதுசாக களத்துக்கு வந்திருக்காரு. சான்ஸே இல்லை. சேகர்பாபு தானா? எப்படி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதியிலேருந்து எல்லா வசதியிலும் இருக்கா? எல்லாம் அவர் தான் எங்களை பார்க்கறதுலாம். அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆமா. எப்படி பண்றாரு உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும்? நல்லா தான் செய்யறாரு. எங்களுக்கு 5 மூட்டை அடுக்காக வருது. எங்களுக்கு மூடு வாசல் கூட கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? எங்களுக்கு கொடுக்கல. எலெக்ஷன் முடிஞ்சு எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. எங்க மனசாளுக்கெல்லாம் குத்துக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்கு இந்த 5 ஆண்டு ஆட்சி? நல்லா இருக்கா? விஜய் தேர்தல் ஜெயிப்பாரா? புதுசா களத்துக்கு வந்திருக்காரு. நல்லா. அவர் என்ன பண்ண போறோம், அவருக்கு என்ன தெரியும் நாட்டை பத்தி. மனோகர் தான். ஓகே ஓகே. வந்தா ஜெயிச்சாரு நல்லா பண்ணுவார் நினைக்கிறீங்களா? ஜெயிச்சு வந்து நல்லா பண்ணுவார் நினைக்கிறீங்களா? என்னவோ அது அவர் மட்டும் எங்க மட்டும். அப்படியா? அவர் மட்டும் தாங்கிட்டு நம்ம இருந்த காலத்துல நம்ம பார்த்தாங்க போட்டாங்கட, அவங்க திருப்பி நம்ம பார்க்கணும்னா அவர் மட்டும் தாங்க இருக்கணும். எங்க மட்டும் என்ன இருக்கு? சரி, ஸ்டாலின் ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? ஸ்டாலின் ஆட்சி எப்படி பண்ணிருக்காரு? அது எப்படி பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, விஜய் புதுசா வந்திருக்காரு. விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அந்த தேர்தலில் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்ன பத்தி தெரியும். 10 பேர் சேர்ந்து போட்டது அதெல்லாம் எனக்கு என்ன பத்தி தெரியும். எங்க ஆளு ஸ்டாலின் தானா? சரி, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குறைபாடு இருக்கா? எந்த குறைபாடு இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். இல்ல, எது குறைகள் இருந்து சரி பண்ணிருக்காங்களா? பண்ணுவாங்க அமைச்சர். பல்ல எனக்கு வயசாயிடுச்சு. ஐயோ, எம்எல்ஏ சரி பாத்துருக்காரா? குறைகள் சரி பண்ணிருக்காரா? வராரா? தொகுதிக்கு வராரா? செய்வாரு. அவர் என்னென்ன பண்ணிருக்காரு? எங்களுக்கு அந்த நாள்ல இருந்து எல்லாமே பண்ணிக்கிறாரு. ரேஷன் கார்டு, கிருஷ்ணாலு, அதெல்லாம் கொடுத்துக்கிறாரு. ஆமா. சரி, விஜய் புதுசா வந்திருக்காரு. நாங்க போட மாட்டோம். போட மாட்டீங்களா? போட மாட்டோம். ஸ்டாலின் தான். சரி, இப்ப சேகர்பாபு தொகுதியில வந்து பாக்குறாரா? குறைகள் எல்லாம் சொல்லி சரி பண்ணிருக்காரா? சரி பண்றாரு. அடிப்படை வசதிகள் எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. அவங்க தான் வரணும். இந்த ஆட்சிக்கு அவங்க தான் வரணும். அப்படி வசதிகள் எந்த மாதிரி பண்ணிருக்காரு? எல்லாம் பண்ணி எல்லாமே நம்ம தேவைகளுக்கு கொடுக்குறாரு. அவரு இன்னைக்கு 1000 ரூபாய் ஒரு மாசம் எங்களுக்கு கொடுக்குறாரு. இன்னும் எங்களுக்கு தருவாரு. எங்களுக்கு திமுக ஆட்சி தான் வரணும் நினைக்கிறீங்களா? திமுக ஆட்சி தான் வரணும். எப்படி பண்ணிருக்காங்க திமுக ஆட்சி இந்த ஆண்டு? எல்லாமே எல்லா பெண்களுக்கு நல்லா செய்யறாரு. எல்லா வீடு வசதி கொடுக்குறாரு. எல்லாருக்குமே நல்லா இது பண்றாரு. ஏழைங்களுக்கு, ரோட்ல இருக்கிற ஏழைங்களுக்கு அழகா பிளாட் நல்லா சூப்பரா கட்டி 10 லட்சம் கொடுத்தோட அந்த மாதிரி பிளாட் யாராலையும் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே சகலமா பண்ணி கொடுத்துக்கிறாரு துறைமுகத்துல. இன்னும் அவர் மீண்டும் ஆட்சிக்கு அவர் தான் முக ஸ்டாலின் தான் வரணும். சரி, விஜய் புதுசா களத்துக்கு வந்திருக்காரு, அரசியல் களத்துக்கு. விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே தான். எப்படி பண்ணிருக்காங்க இந்த அவர் நல்லா செஞ்சிருக்காரு. எல்லா மக்களுக்கும் பாகுபாடு எல்லா மக்களும் நல்லா பண்ணியிருக்காரு. அதனால அவங்களுக்கு ஓட்டு போடும். சரி, தொகுதியில் ஏதாச்சும் குறைகள் ஏதாச்சும் இருக்கா? குறைகள் எதுவும் இல்லைங்க. 5 வருஷம் நல்லா பண்ணிருக்காங்க. குறைய சொல்ல ஒண்ணுமே இல்லையே. ஏதாவது குறை சொல்ல முடியும்.
ஒரு என்னன்னு குறை சொல்ல முடியும், எல்லாமே நல்லா தான் நடக்குது. எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் சேகர் பாபு. நல்லா பண்றாங்க. ஓகே, விஜய் இப்ப களத்துக்கு வந்திருக்காரு, அரசியல் களத்துக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இந்த விஜய் எல்லாம் இப்போ அடுத்த இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ அடுத்த எலெக்ஷன்ல தான் பார்க்கலாம். அடுத்த எலெக்ஷன்லாம் பார்க்கலாம். இப்போ எப்படி தெரியாது, அவன் இப்பதான் கால் பண்ணியிருக்காரு. ஆனா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும். எங்கள் தொகுதியில் இந்த தொகுதி வரைக்கும் 60 வந்து நாங்கள் டிஎம்கே தான், ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே தான். இப்போ உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே நல்லா பண்ணுறாங்க. ஏதாவது குறைபாடுகள் இருந்திருக்கா? குறைபாடுகள்ன்றது அவ்வளோவா எதுவும் இல்லை, ஆனால் எல்லாம் கரெக்டாக ஒவ்வொரு இது நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொகுதிக்கு வராங்களா மக்கள்கிட்ட வந்து? எல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ புதுசா களத்துக்கு வந்திருக்காரு விஜய், இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? விஜய் வந்து எப்படின்னா, இப்போ எடுத்த உடனே நான் வந்து இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, முதல்வனில் நான் ஒரு நாள் முதல்வராக உட்கார்றேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதாவது எல்லாத்துலேயுமே கலந்து நின்று எல்லாத்தையுமே பண்ணா தான் இதுவுமே இருக்க முடியும். எங்கள் ஆதரவு சேகர் பாபு. சேகர் பாபு தான். எப்படி பண்றாரு உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும்? எங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல. நாங்க ரோட்ல இருக்கிறோம், மழை காத்துக்கெல்லாம் ரோட்ல கிடக்குறோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது. எங்க பாட்டம் பாட்ட காலத்துல இருந்து இந்த இடத்துலயே கிடக்குறோம். நானும் பேரப்புள்ள எடுத்து கொள்ளு பேரப்புள்ள எடுத்து எல்லாமே இதுல அனுபவிச்சுட்டேன். இப்போ நாங்க வீடு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நாங்க ரோட்ல இருக்கிறவங்களுக்கு போய் கேட்டா அவர் ஒரு மற்றகமா பேசுறாரு, கேவலமா பேசுறாரு. யார் பேசுறாரு? சேகர் பாபு. சேகர் பாபு. நாங்க போய் சொல்ல லெட்டர் பாடு மட்டும் எழுதி கொடுக்குறோம். நாங்க அதை தூக்கி குப்பியில போடுற மாதிரி போட்டுறாரு, எடுக்க மாட்டேன்றாரு. இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு எதுவுமே கிடையாது, ஓட்டுக்கு மட்டும் வராங்க. நாங்களும் அவருக்கு போட்டுன்னு தான் இருக்கிறோம். சரி, இப்ப யாருக்கு ஆதரவு தரீங்க? அவருக்கு தான் நாங்க ஆதரவு கொடுக்குறோம். அவருக்கு தான் நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க, இப்ப பேசுறீங்க, எதுவும் பண்ண மாட்டாரான்னு பேசுறீங்க. ஆமா, அப்ப அவர் தான் திருப்பி வரணுமா? ஆமா, அவர் வந்து செய்யறன்றாரு, அப்புறம் பார்க்கலாம். இன்னொரு டைம் வாய்ப்பு கொடுக்க பாக்குறீங்க. ஆமா, அதனால சேகர் பாபு. ஆமா, டிஎம்கே. சரி, எப்படி பண்ணிருக்காங்க டிஎம்கே ஆச்சு? அது நார்மல் தான், இருந்தாலும் வீட்டுல டிஎம்கே தான் போட சொல்லியிருக்காங்க. அதனால டிஎம்கே தான் போடுவீங்களா? சரி, டிஎம்கே தானா? எப்படி பண்ணிருக்காங்க டிஎம்கே இந்த 5 ஆண்டு ஆட்சி? எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிக்கிறாங்க, நல்லா செய்யறாங்க. மகளிருக்குலாம் ரொம்ப நல்லா செய்யறாங்க. ஓகே, மருத்துவமனைலாம் யாருக்காவது ஏதாவது உடனே ஓடிடுறாங்க, என்ன எதுன்னு பாக்குறாங்க. மெயினா வந்து நம்ம சேகர் பாபு அண்ணன் தான் நல்லா பாக்குறாரு. சேகர் பாபு அண்ணன் வந்து நல்லா செய்யறாரு. அதனால இந்த வாட்டியும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம். ஓகே, இப்போ புதுசா களத்துக்கு வந்திருக்காங்க டிவிகே விஜய், இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அவர் வெற்றி பெறாரு நமக்கு தெரியாது. ஆனா சேகர் பாபு அண்ணன் இங்க கண்டிப்பா வெற்றி ஆயிடுவார். கண்டிப்பா வெற்றி ஆயிடுவார், அமோகமான வெற்றி ஆயிடுவார். அவ்வளவு விஜய் தான், டிவிகே தான் வரணும். ஆட்சிக்கு வந்தா எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து நல்லது பண்ணுவதான் சொல்றாங்க. ஓகே, இப்போ ஆளுங்கட்சி டிஎம்கே இந்த 5 ஆண்டுல எப்படி பண்ணிருக்காங்க? இது வரைக்கும் அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, இது வரைக்கும் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. டிஎம்கே தான். ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க இந்த 5 ஆண்டு ஆட்சி? பரவாயில்ல, ஒரு வேலையில் நடக்குது இல்லை, அவங்க தான் வரணும். வந்தால் தான் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு வெடிவு காலம் வரும். சேகர் பாபு தொகுதியில் வந்து இப்போ வராரா, வந்து பார்க்குறாரா, மக்கள் பிரச்சனை கேட்குறாரா, சரி பண்ணுறாரா? எங்க தேர்தலுக்கு கேட்டுட்டு போகிறதோட சரி, அதுக்கப்புறம் பார்க்குறதே கஷ்டமாக இருக்கேன். தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுறாங்க. பரவாயில்ல. ஓகே, விஜய் புதுசாக களத்துக்கு வந்திருக்காரு. விஜய் இந்த தேர்தலில் வாய்ப்பு இருக்கா? சொல்கிறாங்க ஒரு மாற்று இது வேணுண்டு. மக்கள் விருப்பம் எப்படி, ஓட்டு போட்டால் தான் தெரியும் ரிசல்ட் வந்தோடனே எது எப்படி. திமுக டிஎம்கே தான். இந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கு? எப்படி பண்ணியிருக்காங்க? ஓரளவு பண்ணியிருக்காங்க. பரவாயில்லைன்னு சொல்றீங்க? ஆமாம். ஓகே, இப்போ புதுசாக அரசியல் களத்துக்கு புதுசாக விஜய் வந்திருக்காரு, இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு சிங்கமும் புலியும் போராடும் போது நடுவில் அணில் ஒரு கூத்தான் இது, அந்த மாதிரி கதைங்கிறீங்களா? டிஎம்கே தான். எப்படி பண்றாங்க ஆட்சி? எப்படி பண்ணிருக்காங்க? இப்ப 5 ஆண்டு இப்ப எந்த மாதிரி பண்ணிருக்காங்க? ஓரளவு நல்லா தான் இருக்கு. சில இடங்கள்ல வந்து சில பற்றாக்குறைகள் இருக்குதான் செய்யும். யாரு வந்தாலும் ஆட்சியில எல்லாமே நடக்கிறது தானே. சேகர் பாபு தொகுதிக்கு வராரா? வந்து மக்கள்கிட்ட இருக்கிற நீக்கே வந்தாரு, நீ காலையில கிலோபீட்டர் வந்தாரு. அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க, வர்றாங்க போறாங்க. இங்க உள்ள பிரச்சனைகள் சரி பண்ணிருக்காரா? இது இங்க உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணிருக்காரா? அடிப்படை வசதிகள் எல்லாம் சரி செய்து கொடுத்திருக்காரா? ஏன் சார், நாங்க பொதுமக்களா இருக்கோம், எல்லாரோட சேர்ந்து இருக்கோம். என்ன நாங்க போய் அவங்கள்ட்ட கேட்க போறோம்? அவங்க அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்திருக்காங்களா உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும்? பொறுத்தவரையில இவருக்கு மேல கொஞ்சம் ஃபால்ட்டும் இருக்கதான் செய்யுது. யாரு? சேகர் பாபு மேல.
ஓகே. ஏன்னா அவங்களும் ஒன்றும் அவருடைய கவுன்சிலர் ஆசாத்தும் 2 பேரும் வந்துக்கிட்டு என்னென்னு கேட்டாக்கா வீடு வாசலுக்கு முன்னால் கல் கிடந்தா உடனே வந்து எல்லாரும் நடக்கிறது தானே. ஸ்டாலினுக்கு தான். ஸ்டாலின் தான். எப்படி பண்ணியிருக்காங்க இந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி உதவிகள்? இப்போ வீடு கொடுக்க போகிறாங்க எலெக்ஷன் முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி எல்லாமே எங்களுக்கு சாப்பிட்ற முதலுமே எல்லாமே அவர் தான் வெயிட் பண்ணார். இங்கே எல்லாமே அரிசிலேருந்து எண்ணெயிலேருந்து எங்களுக்கு பசி நேரத்தில் கொரோனா டைம்லாம் அவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். ஓகே. எப்படி பண்ணியிருக்காங்க ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? இந்த தொகுதியை பொறுத்தவரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த நேரத்துலையும் சரி, ஒரு ஆபத்து இருந்தாலும் சரி, இல்லை மழை காலங்கள் இருந்தாலும் சரி, ஒரு வெள்ள காலத்தில் இருந்தாலும் சரி, இந்த சுனாமி கினாமி இந்த மாதிரி எந்த நேரத்துலையும் இங்கே வந்து அவங்க தான் நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க. சப்போஸ் மழை வந்தால் கூட இந்த நடைபாதையில் வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. பக்கத்தில் ஒரு மியாசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் தங்க வைப்பாங்க. நல்லா பாதுகாப்பு கொடுப்பாங்க சார் ஏழைங்களுக்கு. அதான் ரொம்ப தாழ்த்தப்பட்டு ஏழைங்கவங்களும் அவங்க தான் நிறைய செஞ்சுருக்காங்க. தூங்கி யார் முடிஞ்சு பார்க்குறான் உதயசூரியனா? ஆமாம். எப்படி பண்ணுறாரு ஆட்சி எப்படி பண்ணியிருக்காரு? ஆட்சி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. சரி, இந்த தொகுதி எம்எல்ஏ வராரா வந்து பாக்குறாரா? மக்களோட குரல் கேக்குறாரா? பாக்குறாரு. எம்எல்ஏ நல்லா பண்றாரா? நல்லா பண்றாரு, நல்லா பாக்குறாரு. வந்து மக்கள் எல்லாம் விசாரிக்கிறாரு, நல்லா செய்யறாரு. விஜய் புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? விஜய் எல்லாம் சொல்ல முடியாது. எப்போ டிஎம்கே ஆரம்பிச்சதோ அண்ணாவது வரதுல நான் ஓட்டு போடுறவங்களுக்கு தான். எப்படி பண்ணிருக்காங்க ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க? பரவாயில்ல, நல்லா தான் பண்றாரு. இன்னும் அவர் ஒன்றும் குறைவன் பண்ணல யாரையும். எல்லாரும் நல்லா தான் பாக்குறாரு. நான் ஒன்றும் இல்லை, எல்லாரும் நல்லா தான் பாக்குறாரு. அவர் வந்து தான் ஒரு ஒழுங்கா ஒரு ஆட்சின்றது இருக்குது. சரி, விஜய் எப்படி இந்த தேர்தல் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? விஜய் நம்ம ஏங்க அதெல்லாம் என்னங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? விஜய் அவங்களாம் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம வந்து முக ஸ்டாலின் தான். திமுக சேகர் பாபு தானா? திமுக தொகுதி நம்ம அதுதான். நம்ம அப்படின்னாக்கா சேகர் பாபுக்கு தாங்க எங்களோட, அதாவது திமுகவுக்கு தான் போடுவோம். இப்போ ஏதோ குறைகள் வந்து பாக்குறாரா? நல்லா தான் பாக்குறாப்புல, இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக ஆட்சி டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா நல்லா தானே இருக்கு. அடிப்படை வசதியெல்லாம் இந்த தொகுதியில பண்ணி ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே தண்ணி அந்த மழை நீர் பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. சொன்னாக்கா உடனே இங்கே லோக்கல்ல இருக்கிறவங்களே அவருக்கு சார்பாபு கட்லேற மாதிரி சும்மா சின்ன அந்த வட்டம் பகுதி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, நார்மலா இவங்களே வந்து பார்த்துருவாங்க. அவர் சேகர் பாபு வரணும்னு கூட அவசியம் இல்லை, நல்லா வச்சிருக்கிறாரு தொகுதி. இந்த ஏரியாவை பொறுத்தவரை நல்லா தான் இருக்கு. டிவிக்கே தானா? ஆமாங்க. ஓகே. விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், தப்பு இல்லை. எத்தனையோ வாட்டி ஏமாந்துட்டோம், இந்த ஒரு வாட்டி ஏமாந்து பார்ப்போமே. வேற கருத்து எதுவும் கிடையாது, சிம்பிள், அவ்வளோதான். அதனால விஜய்க்கு தான் ஆதரவா? கண்டிப்பா. சரி, இப்போ ஸ்டாலின் ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? 5 ஆண்டு ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க டிஎம்கே? நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஊடகம் இருக்கிற நியூஸ் எல்லாமே உங்களுக்கு தாண்டி தான் எங்களுக்கு வருது. அதுவும் பாதி நியூஸ் தான் வருது, முழுசா உங்களுக்கே தெரியும். இதுல நாங்க சொல்ல வேண்டிய கருத்து எதுவுமே இல்லை. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணியிருக்காங்க? எம்எல்ஏ எப்படி பண்ணியிருக்காரு? இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, பிரிச்சு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி கருத்து இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அன்றாடமா என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதுதான் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கே தவிர அடிஷ்னலா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடைச்ச மாதிரி இல்லை. யாரு எப்பவுமே தளபதி தாவேக்காக தான். தளபதி தாவேக்கா விஜய். சரி, இந்த தேர்தலில் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு? நிஜமா இருக்குங்க. நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க, ஒவ்வொரு தொகுதியா பார்த்துட்டு தானே வரீங்க. மெஜாரிட்டி பார்த்தோன்னா டிவி வேற அதிகமாக இருக்கும், பெண்களோட்டும் டிவி வேற அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நடந்த சம்பவங்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தையும் விட மாட்டாங்க, 6 வயசு பாட்டியும் விட மாட்டாங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் வரீங்க. ஓகேவா? நீங்கள் இப்போது ஃபினான்ஷியலும் சரி எல்லாம் சொல்கிறாங்க தாவேக்காவதால தற்கொலை, அப்புறம் வந்து இதான் சொல்கிறாங்க அனில் குஞ்சான்னு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், தாவேக்கால நிறைய பேர் அரசியல் பேசுகிறாங்களா, இல்லை டிஎம்கேல இருக்கிறவங்க அரசியல் பேசுகிறாங்களா, இல்லை ஏடிஎம்கேல இருக்கிறவங்க அரசியல் பேசுகிறாங்களா? தாவேக்கால பசங்களாம் அரசியல் பேசுகிறாங்க. இப்போது 2021 முன்னாடிலாம் இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து அரசியலை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா இதை பற்றி பேசினாங்க பிரயோஜனம் இல்லை, யூஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போ விஜய் வந்தாரோ அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே தெரியுது, ஓட்ட உடைச்சது என்ன நடக்குது, எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க, எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க, எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், 2023 முன்னாடிலாம் நம்மளுக்கு தெரியுமா? அப்போல்லாம் 4.5 லட்சம் கோடி அவர் எடப்பாடி விட்டு போன 4 லட்சம் கோடி 5 வருஷத்தில் 5.5 லட்சம் கோடி கிட்ட கடனை வச்சுக்கிறாங்க. கேட்டானான்றாங்க எல்லாம் நாங்கள் வந்து பொருளாதார வளர்ச்சி பண்ணுறாங்க. என்ன வளர்ச்சி இருந்தது? எங்க ஆட்டையை பொருள் 100 ரூபாயில் 20 ரூபாய் செலவு பண்ணிட்டு 80 ரூபா ஆட்டையை பொருக்கும், 80 ரூபா செலவு பண்ணிட்டு 20 ரூபா ஆட்டையை பொருக்கும் வித்தியாசம் இருக்குது.
ஸோ அதெல்லாம் சொல்ல வரேன். யார் வந்தாலும் ஆட்டை போட மாட்டாங்கன்னு சொல்லலை. இப்போ நேற்று பார்த்தீங்க கன்னியாகுமரியில் பேசுகிறவர் அவர் லாஜிக்காக தான் பேசுறாரு. அந்த ஆப் மூலிமா வந்து இப்போ ஆதார் கார்டு சொல்கிறாங்களே, ஆதார் கார்டு மேலே அந்த கார்டு வந்து ப்ரிவிலேஜின் கார்டுன்னு ஒன்று வருது. அந்த கார்டு மூலிமா எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனை. இப்போ நம்ம போயிட்டு ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணால் கூட 4500 கேட்குறாங்க. எனக்கே சொந்தமாக இருந்து எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. எங்கள் பையன் வந்து 2.5 வயசு பையன். இப்போ நான் போய் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறேன், கேட்குறாங்க 4500 கேட்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு? இப்போ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் மூலிமா பண்ணியிருந்தா எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிட்ருங்க. இப்போ ஒருத்தர் மூலிமா போட்டாலும் நம்ம ஒரு 2000 1000 படிகளுக்கு வேண்டாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்கிறேன்னு. ஸோ எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குது. அவர் பேசுறதுலாம் இப்போ யோசிச்சு பாருங்கள். மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் பேசுறது கொஞ்சமாச்சும் அறிவு சம்மந்தப்பட்டது எதாவது பேசுகிறாங்களா? இவர் பேசுகிறது எல்லாமே அறிவு சம்மந்தப்பட்டு தான் பேசுகிறாரு. எல்லாமே லாஜிக்கான இருக்குது. என்ன லாஜிக் இல்லை கேட்டால் தற்கொலை அனுபவம் இல்லை. என்ன அனுபவம் இல்லை? அனுபவம் சொல்கிறாங்க. என்ன அனுபவம் இல்லாமல் இருக்காங்க? இவங்க அனுபவம் சொல்கிறாங்க. 75 வருஷமாக அனுபவம் சொல்கிறாங்களே, என்னத்த அனுபவிச்சாங்க? அப்படி எல்லாம் கொள்ளை அடிக்கிறது எல்லாம் இது பண்ணுறதா பார்த்தாங்க. டிஎம்கே தான். எப்படி பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு ஆட்சி? எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. தொகுதிக்கு வந்து சேகர்பாபு வராரா? அப்போ குறைகள் கேட்குறாரா? குறைகள் இது இருக்காரா? குறைகள் இருக்கா? சரி பண்ணியிருக்காரா? அவர் வரலனாலும் ஆளை விட்டு பண்ணுறாரு. உதயசூரியன் தான். எப்படி பண்ணியிருக்காங்க ஆட்சி? எப்படி பண்ணியிருக்காங்க? ஆட்சியெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. எப்பவுமே நல்லா செய்வாங்க. எந்த இதுவுமே கிடையாது. எம்எல்ஏ தொகுதிக்கெல்லாம் வராரா? மக்களோட குறைகள்லாம் கேட்குறாரா? டிஎம்கே சார். எப்படி பண்ணியிருக்காங்க இந்த 5 ஆண்டு ஆட்சி? எப்படி பண்ணியிருக்காங்க? 5 ஆண்டு காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து நல்லா நிறையா நலத்திட்ட உதவிகள், நிறையா வந்து கரண்ட் இல்லை உடனே பார்க்குறாங்க, ரோடு போடுறாங்க. விஜய் இந்த தேர்தல் வெற்றியோட வாய்ப்பு இருக்கா? இருக்கு. சரி, டிஎம்கே ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க இந்த 5 ஆண்டு? அதெல்லாம் சரியில்லைங்க. அதை ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குறைகள் இருக்கா? குறைகள் எதாவது சரி பண்ணியிருக்காங்களா? இந்த தொகுதியில் இல்லை, குறையே கிடையாது. குறைகள் நல்லா பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. விஜய் தான். விஜய் வந்து நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? விஜய் இந்த தேர்தல் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஓகே. டிஎம்கே எப்படி பண்ணியிருக்காங்க ஆட்சி? ஸ்டாலின் எப்படி பண்ணியிருக்காரு ஆட்சி? எப்படி பண்ணியிருக்காரு ஸ்டாலின்? சொல்லக்கூடாது. ஏன்னா பசங்க சண்டை போடுவாங்க. நான் போடுறது என் பிள்ளைக்கு விஜய் தான். முக ஸ்டாலின் தான். எப்படி பண்ணியிருக்காரு ஆட்சி? இப்ப சூப்பரா பண்ணிக்கிறாரு. அவரை மேல யாரும் பண்ணது இல்லை இந்த இடத்துல. நிறைய பேருக்கு அவர் தான் பண்ணிக்கிறாரு. கஷ்டத்துக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. இன்னும் பண்ணுவாரு. அவர் வந்தாருன்னா பண்ணுவாரு எங்களுக்கெல்லாம். சேகர்பாபு வராரா? தொகுதிக்கு வராரா? மக்களோட குறைகள் அதெல்லாம் வந்து கேட்டுன்னு தான் போறாங்க. பண்ணிருக்காரு. ஏதோ உதவிகள் பண்ணிருக்காரு. அவரும் பண்ணிக்கிறாரு. அரிசி பருப்பு பணம் அதெல்லாம் கொடுத்துக்கிறாரு. ஹாட் பாக்ஸ் கொடுத்தாங்க, 500 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, வண்டிங்க கொடுத்தாங்க, நிறைய உதவி செஞ்சுக்கிறாங்க. விஜய் புதுசா வந்திருக்காரு. அதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாரு அவரு.